Welcome to RJ Tamil Windows. Tamil Windows. Tamil Windows. ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அஜய் ரஞ்சித் பேசிகிட்டு இருக்கேன். இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ பார்க்க போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா தான் நம்ம சேனலில் போடக்கூடிய அடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்றைக்கி என்னடா ஒரு வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, டாக் பேக் யூஸ் பண்ணுவீங்க, கமெண்ட்ரி ஸ்க்ரீன் ரீடர் யூஸ் பண்ணுவீங்க, அதெல்லாம் வேணாம்ப்பா, கொஞ்சம் நாளைக்கு புதுசாக ஒன்று ட்ரை பண்ணலாமே அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். டோன்ட் ஸ்கிப் த வீடியோ அன்டில் தி எண்ட். ஓகேவா? வீடியோ ஸ்கிப் பண்ணிடாமல் பாருங்கள். இன்றைக்கி ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். Huawei ஃபோன் எல்லாருக்கும் தெரியும். அந்த ஃபோனு, ஹானர் ஃபோனு, இந்த மாதிரி ஃபோன்ஸ்லாம் இருக்குது இல்லையா? இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கூகுள் வந்து அவங்களோட சர்வீஸை ஸ்டாப் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஸோ அதெல்லாம் பேசி டைம் வேஸ்ட் பண்ண விரும்பலை. ஸோ அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அவங்க ஃபோனுக்குன்னு தனியாக ஒரு ஓஎஸ்ஸாக இருக்கட்டும், அவங்க ஃபோனுக்குன்னு தனியாக ஒரு ஆப் ஸ்டோர்லேருந்து அப்ளிகேஷன்லேருந்து எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அப்படி வரும்போது பார்த்திங்க அப்படின்னா, ஸ்க்ரீன் ரீடர் டாக் பேக் யூசர்ஸ் மேலே கொஞ்சம் அப்படியே கவனத்தை செலுத்தியிருக்காங்க. அப்படி செலுத்தி தான் ஒரு ஸ்க்ரீன் ரீடர், மாசான ஒரு ஸ்க்ரீன் ரீடர் இன்வென்ட் பண்ணியிருக்காங்க. இது டாக் பேக் தான், பட் டாக் பேக் மாதிரியே தெரியாது. கொஞ்சம் வேலையெல்லாம் பார்த்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு எங்கெங்கெல்லாம் டாக் பேக்கே அக்சசபிளாக இல்லையோ அங்கெல்லாம் இவங்க கொஞ்சம் ஒர்க் பண்ணி அக்சசபிளாக பண்ணியிருக்காங்க. இப்போ நான் வந்து தேவையில்லாமல் ஃபுல்லாலாம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறதில்ல. ஜஸ்ட் டாக் பேக் அந்த ஸ்க்ரீன் ரீடர் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் கொஞ்சம் உங்களுக்கு என்னென்ன செட்டிங்ஸ்லாம் நமக்கு இதில் இருக்கோ அதெல்லாம் உங்களுக்கு ஜஸ்ட் சும்மா காமிச்சிட்டு வீடியோ வெயிட் பண்ணிக்கலான்னு இருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள். ஏன் பிடிக்கலன்ற காரணத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதை விட முக்கியமான விஷயம், ஏன் இந்த வீடியோ பிடிக்கலன்றது உண்மையாகவே கமெண்ட்டில் சொல்லிடுங்க. ஓகே, அங்கே ஆக்சுவலாக நான் என்ன சொல்ல வந்தேன்னா, அதோட முக்கியமான விஷயம் வந்து நம்ம வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். சரியா? ஓகேவா? ஓகே, இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ இந்த ஸ்க்ரீன் ரீடர் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிட்டேன். இது எப்பயும் போல் அக்சசபிலிட்டி போய்க்கோங்க. அங்கே போய்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்க்ரீன் ரீடர் ஃபஸ்ட்டு பேக்கேஜாக இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அக்சசபிலிட்டி போய்க்கோங்க. அங்கே பார்த்தீங்கன்னா டவுன்லோட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன் ரீடர் இன்ஸ்டால் சர்வீசஸ்ன்னு இருக்கும் சாம்சங்லாம். ஸோ அதில் பார்த்திங்கன்னா இந்த ஸ்க்ரீன் ரீடர் எனேபிள் பண்ணிக்கோங்க. எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் இங்கே வந்துடுவீங்க. ஓகேவா? ஸோ இதில் தான் நம்ம இப்போ வந்து பார்க்க போகிறோம். செட்டிங்ஸ் இருக்குது, செட்டிங்ஸ் கொடுத்துக்கலாம். ஸ்க்ரீன் ரீடர் செட்டிங்ஸு. ஸோ ஓகேவா, நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு எப்போ வந்தாலும் நோட்டிஃபிகேஷன், அதாவது இதில் இருக்க முக்கால்வாசி ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டாக் பேக்கில் இருக்குது. பட் அந்த ஆப்ஷன்ஸ்லாம் நம்மளால் என்ன பண்ண முடியாது அப்படின்னா கண்ட்ரோல் பண்ண முடியாது. அது இருக்கும், ஸோ நமக்கு யூஸ் பண்ணிக்கலாம், அவ்வளோ. அதை நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்க முடியாது, வேணாம் வேணும்லாம். பட் இதில் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க. இப்போ ஸ்பீக் நோட்டிஃபிகேஷனில் பார்த்திங்க அப்படின்னா எப்பயுமே பேசணும். ஸ்க்ரீன் அன்லாக்ல இருக்கும்போது மட்டும் பேசணும், ஸ்க்ரீன் லாக்கில் இருக்கும்போது மட்டும் பேசணும். அந்த மாதிரி இருக்கும். நெவர் ஸ்பீக். சரியா? இந்த வாட்ஸ்அப் மெசேஜ்லாம் இன்ஸ்டண்ட்டாக வந்துச்சுன்னா டக்குன்னு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் சொல்ல ஆரம்பிச்சிடும் பாட்டுக்கு. ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸை நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் கேன்சல் கொடுத்துக்கிறேன். நான் இந்த ஸ்க்ரீன் ரீடரில் எதுவுமே நான் செட் பண்ணல. ஸோ உங்கள் முன்னாடியே அப்படியே செட் பண்ணிடலான்னு இருக்கேன். நான் உங்களுக்கு காமிக்கும் போது நெவர் ஸ்பீக் கொடுத்துருக்கேன். க்ளோஸ் மெசேஜஸ், இந்த பாப்அப்லாம் வரும்ல, இந்த இதெல்லாம் வந்து உங்களுக்கு பேசணுமா அப்படின்னு கேட்குது. இதெல்லாம் நான் நாட்டில் தான் வச்சுருக்கேன், நாட் செக்கில் தான் இருக்குது. ஸோ ஓகேவா, இது வேண்டாம். இந்த கண்டினியூஸ் ரீடிங்லாம் நமக்கு இருக்கும். ஸோ இதெல்லாம் இங்கேயும் நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் கேரக்டர்ஸ் வேர்ட்ஸ்லேயே. இதில் பார்த்திங்க அப்படின்னா கேரக்டர்ஸ் வேர்ட்ஸ் மாதிரி பண்ண முடியாது. இப்போ நீங்கள் மேலேருந்து கீழே ஸ்வைப் பண்ணாலுமே, தட் மீன்ஸ் கேரக்டருக்கு நீங்கள் ட்ரை பண்ணாலுமே உங்களுக்கு அடுத்தடுத்த ஆப்ஷன் தான் வரும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் எப்படி கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் அப்படின்னா, டபுள் ட்ராக் பண்ணணும். சரியா? இப்போ விரலை வச்சு டபுள் ட்ராக் பண்ணிங்களாங்க கீழே வரும். ஓகேவா? ஸோ வச்ச விரலை எடுக்காமல் மேலே கீழே ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு கேரக்டர்ஸ் சேஞ்ச் ஆகும். ஓகே ஓகே, உங்களுக்கு அன்லேபிள்டாக இருக்குது இல்லையா, அதெல்லாம் வந்து பேசணுமான்றது, இதெல்லாம் நமக்கு வெபாசிட்டின்ற ஆப்ஷனுக்குள்ளே இருக்கும். பட் இவங்க எல்லாம் மேலேயே கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகேவா, ஸ்க்ரீன் அன்லாக் ஆச்சுன்னா எனக்கு நோட்டிஃபை பண்ணணுமா, நமக்கு வந்து இப்போ ஸ்க்ரீன் அன்லாக் ஆச்சுன்னா டிவைஸ் அன்லாக்னு சொல்லணும். ஸோ அந்த மாதிரிலாம் சொல்லணுமா வேணாமா அப்படின்ற ஆப்ஷனு அதே தான். ஸ்க்ரீன் லாக் இது. ஓகே, இது எனேபிளே இருக்கட்டும். நமக்கு வால்யூம்ஸ் தெரிஞ்சுக்கணும், எவ்வளோ இருக்குது, ஏறுதா இறங்குன்ட்டு. இதெல்லாம் வந்து ஸ்பீக் பாஸ்வேர்டு.
மெனு ஸ்டைல் லிஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதில் பார்த்தீங்க அப்படின்னா லிஸ்ட்டா சர்க்கிளா அப்படின்னு 2 ஆப்ஷன் இருக்கும். இது சர்க்கிள்லேயே இருக்கட்டும். ஓகேவா, இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நம்ம ஃபோனில் நார்மலாக வந்து இப்போ அக்சசபிலிட்டி வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா சில பேர் என்ன பண்ணுவோம்னா சவுண்ட் செட்டிங்ஸில் மேலே இப்படி வால்யூம் பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்புறம் சவுண்ட் செட்டிங்ஸில் போய் வைப்போம். சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஏதாவது யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே வால்யூம் அப் பண்ணோம்னா ஏறும். பட் இதில் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க என்னென்னா சும்மா ஸ்க்ரீனில் இப்போ இங்கே பாருங்களேன். ஃபஸ்ட்டு இப்போ நான் சும்மா வந்து எதுவுமே பண்ணாமல் வால்யூம் பட்டன் அழுத்துறேன். ஜஸ்ட் செட். சாரி, ரெக்கார்டில் இருக்கும்போது சொல்லலைன்னு நினைக்கிறேன். ஸோ இப்படி நீங்கள் சும்மா அழுத்துறீங்க அப்படின்னா வால்யூம் வந்து ஃபில் ஆகும், மீடியா வால்யூம் மட்டும் தான் ஃபில் ஆகும். பட் சும்மா ஒரு விரல் வந்து ஸ்க்ரீனில் வச்சு டேப் பண்ணிட்டு அழுத்துறீங்க அப்படின்னா உங்களுக்கு சேஞ்சஸ் தெரிஞ்சிருக்கும். பட் இது ரெக்கார்டிங்கில் இருக்கனால உங்களுக்கு தெரியல. இந்த மாதிரி சும்மா நீங்கள் வரல ஸ்க்ரீனில் வச்சுட்டு சவுண்ட் வைக்கிற பட்டன் அழுத்துனீங்க அப்படின்னா அக்சசபிலிட்டி வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதுக்கான ஆப்ஷன் டிசேபிள் இருக்குது. இப்போ நான் எனேபிள் பண்ணிக்கிறேன். ஓகேவா, ஓகேவா. அதர் ஆடியோ வந்து வரும்போது இது ஃபோக்கஸ் ஆகணுமா வேணாமான்னு இருக்குது. நான் இதை வந்து எனேபிள் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஆடியோ ப்ளே ஆகும்போது நான் அக்சசபிலிட்டி யூஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இந்த வால்யூம், அதாவது சாங்கோட வால்யூம் கொஞ்சம் அக்சசபிலிட்டி வால்யூம் அதிகமாக வரும். பட் எனக்கு அதெல்லாம் வேண்டாம். நான் ப்ராக்சிமிட்டி யூஸ் பண்ணிக்கிறேன், அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இந்த ஸ்பீக் இன்ட்லாம் நான் வந்து டிசேபிள் பண்ணிக்கிறேன், அந்த டபுள் டேப் டு ஆக்டிவேட் அதெல்லாம். கஸ்டம் ஜெஸ்டர்ஸ் இது பார்த்திங்க அப்படின்னா நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற ஜெஸ்டர்ஸ் தான். ஸோ அசைன் பண்ணிக்கலாம். ஸ்வைப் அப் ரைட் தென் லெஃப்ட்டு. ஓகேவா, இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இதில் எது வேணுமோ அதை டபுள் டேப் பண்ணிங்க அப்படின்னா இங்கே நிறைய ஆக்ஷன்ஸ் வரும். இதில் எந்த ஆக்ஷன் நீங்கள் டபுள் டேப் பண்ணுறீங்களோ அந்த ஆக்ஷனும் செட் ஆயிரும். நீங்கள் அந்த மாதிரி ஜெஸ்டர்ஸ் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இப்போ அப் அண்ட் டவுன் யூஸ் பண்ணால் எனக்கு இந்த மாதிரி வரணும்ப்பா, ரைட் அண்ட் லெஃப்ட் யூஸ் பண்ணால் எனக்கு இந்த மாதிரி வரணும்ப்பா, அந்த மாதிரிலாம் நீங்கள் யூஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா ஜெஸ்டர்ஸ் நீங்கள் இங்கே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். நான் அது ஆல்ரெடி ஃபஸ்ட்டு அந்த வீடியோஸ்லாம் நம்ம போட்டிருக்கோம். தெரியல அப்படின்னா போய் பார்த்துக்கோங்க. ஓகேவா, இது பார்த்திங்கன்னா ஹோமு, ஓவர் வியூ, பேக் இதெல்லாம் வந்து சிங்கிள் டேப், அதாவது ஒரு டேப் டபுள் டேப், ஒரு டேப் வந்து பண்ணிங்க அப்படின்னாலே வெளில வந்துடும். ஸோ அந்த ஆப்ஷனு இதை எனேபிள் பண்ணிக்கிறேன் அப்படின்னா நான் பேக் பட்டன் ஒரு டைம் டச் பண்ணாலே எனக்கு வெளில வந்துடும். இதில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃபீச்சர்ஸ் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா சவுண்டு, அதாவது இங்கே உங்களோட இஸ்பீக் சவுண்ட் ஆகட்டும், உங்கள் டாக் பேக்கோட அதை ஸ்க்ரீன் ரீடர் சவுண்ட் இருக்கு இல்லையா, இதை வந்து நீங்கள் வேணுங்கிற மாதிரி மாற்றிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ நான் சவுண்டை மாற்றிட்டேன் பார்த்தீங்களா. நீங்கள் பார்த்தீங்கன்னா மாற்றிட்டேன். இப்போ டபுள் டேப் பண்ணோன்னா எனக்கு வேறு சவுண்டு வரும் பார்த்தீங்களா, வேறு சவுண்டு வருது பார்த்தீங்களா. ஸோ வைப்ரேஷன் ஃபீட்பேக் வேண்டாம், ஆஃப் பண்ணிக்கலாம். கஸ்டம் லேபிள் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு லேபிள்ஸ்லாம் தெரியும் இல்லையா. ஸோ நீங்கள் வேணால் ஏதாவது லேபிள்ஸ்லாம் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை இம்போர்ட் பண்ணிக்கலாம், ப்ளஸ் எக்ஸ்போர்ட்டும் பண்ணிக்கலாம். வேறு யாருக்காவது அனுப்புனாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ லேபிள்ஸ் வந்து தெரியும் உங்களுக்கு, அதாவது நமக்கு சொல்லாத இடத்த வந்து நம்ம லேபிளாக வந்து மாற்றி வச்சுருப்போம், நமக்கு எந்த இடத்துல லேபிள்ஸ் வேணுமோ. ஸோ அதுக்கான ஆப்ஷன் இது. கால் பேசிட்டுமோ நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு அப்படின்னா அது வேணுமா, அலோவ் பண்ணக்கூடாது. அதாவது கால் பேசிட்டுமோ நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு அப்படின்னா அது சொல்லணுமா வேணாமா அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இது. இது வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா, இது வந்து பார்த்திங்கன்னா கால் ஜெஸ்டர்ஸ், இது சூப்பராக இருக்கும். நான் கஸ்டமில் வச்சுக்கிறேன். கஸ்டமில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும். இப்போ ஆன்சர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்வைப் ரைட் இருக்குது எனக்கு. ஸ்வைப் லெஃப்ட் அண்ட் ரைட் பண்ணணுமா, அந்த மாதிரி நிறையா இருக்கும். நான் ஸ்வைப் ரைட்டே இருக்கட்டும். ஸ்வைப் ரைட் பண்ணனா எங்களுக்கு தானே ஆன்சர் ஆகிடும். நான் எதுவுமே தேவையில்லை, போய் ஆன்சர் பட்டன் கிளிக் பண்ணலாம் அவசியம் இல்லை. கால் வரும்போது சும்மா அப்படி ரைட்டில் ஸ்வைப் பண்ணலாம், கட்டன் ஆகிடும் என் காலுக்கு. ஸோ இந்த ஆப்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் வெளில வந்துட்டேன். ஒரு நிமிஷம். இப்போ இந்த கஸ்டம் ஷார்ட்கட் போவோம் அடுத்து. இது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வால்யூம் மேப்பர் ஆப் எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரில.
ஸோ அதில் பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு ஒரு தனியாக ஆப்பே இருக்குது. நமக்கு வேணுங்கிற மாதிரி நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் நம்மளோட ஆப்ஸாக இருக்கட்டும், ஃபங்க்ஷன் ஆகட்டும். இப்போ நான் இந்த பட்டன் அழுத்தினா எனக்கு இந்த ஃபங்க்ஷன் நடக்கணும்ப்பா, அந்த மாதிரிலாம் நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆனால் அந்த ஆப்ஷன் வந்து இந்த ஸ்க்ரீன் ரீடர்லேயே நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ டபுள் ப்ரெஸ் வால்யூம் பண்ணால் எனக்கு என்ன ஆக்ஷன் நடக்கணும் அப்படின்னு இருக்குது. ஸோ அந்த மாதிரி எல்லாமே இப்போ நான் வந்து வால்யூம் டவுனுக்கு வந்து ஏதாவது செட் பண்ணுறேன். இப்போ வந்து ஃபங்க்ஷன் ஆகணுமா உங்களுக்கு ஆப் ஓப்பன் ஆகணுமான்னு இருக்குது. நான் ஆப் கொடுத்துக்கிறேன். ஏதோ ஒரு ஆப் சும்மா செலக்ட் பண்ணலாம். வெயிட் பண்ணுங்கள். என்ன கொடுக்கலாம்? சரி, ஓகே. இப்போ நான் ஈஸ்பீக் கொடுத்துட்டேன் அப்படின்னா இப்போ நான் வந்து வால்யூம் டவுன் அழுத்தி பிடிச்சா அப்படின்னா எனக்கு ஈஸ்பீக் ஓப்பன் ஆகும். ஸோ பட் இப்போ நான் வந்து வாட்ஸ்அப்புக்கு ஆல்ரெடி செட் பண்ணியிருக்கேன் வால்யூம் அப்பில். ஸோ அதை நான் உங்களுக்கு யூஸ் பண்ணி காட்டுறேன் வேணும்னா. இப்போ நான் அழுத்தி பிடிச்சிட்டேன். ஓகேவா? சூப்பரா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வெயிட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நான் பேக் வந்துடுறேன். ஓகேவா? இப்போ உங்களுக்கு கால் பேசிட்டுமா பார்த்தீங்கன்னா ஈஸ்பீக் வால்யூம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அது உங்களுக்கு மேட்சாக வேணுமா, அதாவது ஃபுல்லாக அப்படியே இருக்கணுமா, இல்லை எவ்வளோ குறையணும் அப்படின்றது நீங்கள் இங்கே அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம் வேணும்னா. ஸோ அவ்வளோதான். இதில் வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் இருக்குது. ஸோ இந்த ஸ்க்ரீன் ரீடர் நல்லாயிருக்கும்னு நான் நம்புகிறேன். நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் என்னென்னு எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படின்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. குட் பை.